இந்திரன் அளவற்ற சந்தோஷம் அடைந்தவனாய் அவரை நமஸ்கரித்து தோத்திரங்களால் துதித்து வரவேற்றான். பிரம்மன், விஷ்ணு முதலானோரும் இறைவன் வருகை கண்டு தங்கள் ஆசனங்களிலிருந்து எழுந்து அவரை வணங்கினார்கள். முருகப்பெருமான் எழுந்து சென்று தந்தையையும் தாயையும் பிரதட்சணம் செய்து நமஸ்கரித்து அவர்களுடைய ஆசி கோரி பணிவுடன் நின்றார். ஈசன் குமாரனை வாரி எடுத்து உச்சி முகந்து கொண்டாடினார். அந்த காட்சியை கண்டு வந்திருந்தவர்கள் எல்லோரும் ஆனந்த சாகரத்தில் மிதந்தனர். சுபவேளை நெருங்கியது. மாதவன் இந்திரனை அழைத்து மேற்கொண்டு காரியங்களை கவனிக்குமாறு சொன்னார். இந்திரன் அந்தப்புறம் சென்று மனைவியுடன் மகளை அழைத்து வந்தான். தேவயானையின் இரு புறங்களிலும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் அவளை தாங்கியவாறு வந்தனர். தேவயானை இறைவனும் இறைவியும் இருக்கும் இடம் சென்று அவர்களை நமஸ்கரித்தாள். பின்னர் திருமண மண்டபத்தை அடைந்தாள். இந்திராணி புண்ணிய தீர்த்தங்கள்